ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு கதை சொல்கிறேன் கேளுங்க. ஒரு ஊரில் வந்துட்டு ஒரு ரொம்ப ஏழ்மையான குடும்பம் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு 2 குழந்தைங்க. டெய்லி போயிட்டு விறகு வெட்டிட்டு வந்து சாப்பிட்டா தான் அவங்களுக்கு சாப்பாடு. அந்த மாதிரி நிலைமையில் அந்த குடும்பம் இருந்திருக்கு. அதனால் டெய்லி போயிட்டு அவர் போய் விறகு வெட்டிட்டு வந்து அதுக்கப்புறமா தான் போயிட்டு சமையலுக்கான ஜாமான்களாம் வாங்கி அதுக்கப்புறமா சமைச்சு அதுக்கப்புறமா தான் சாப்பிட்டுட்டு அந்த மாதிரியே காலத்தை ஓட்டிகிட்டு இருந்திருக்காங்க. அப்போ வந்துட்டு பக்கத்தில் ஒருத்தர் வந்து கொஞ்சம் திமிர் பிடிச்சவர் இருந்திருக்காரு. அவருக்கு வந்து மேரேஜில் ஆகலை, கல்யாணம் ஆகாமல் தான் இருந்திருக்காங்க. அப்போ அவருக்கு வந்து ஒரு பொறாமை, டெய்லி எப்படினாலும் விறகு வெட்டிட்டு வந்துட்டு அவங்க ஃபேமிலியை காப்பாற்றிடுறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறாமையிலேயே அவர் கூட இருந்திருக்காரு. அவரும் சரி அவன் டெய்லி வேலைக்கு போகிறான்ல, அதே மாதிரி நம்மளும் வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு அவங்க கூட திரும்ப விறகு வெட்டுறதுக்காண்டி டெய்லி வேலைக்கு அவங்க கூட போயிட்டு இருந்திருக்கான். அப்போ ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, 2 பேத்துக்கும் திடீர்னு ஒரு சின்ன வாக்குவாதம் வந்துடுச்சு. வாக்குவாதம் வந்த உடனே 2 பேரும் சண்டை போட்ட உடனே அவன் என்ன பண்ணிட்டான், அந்த பக்கத்து வீட்டுக்காரன், அதாவது கல்யாணம் ஆகாதவன் வந்துட்டு இந்த ஏழ்மையான குடும்பத்துக்காரனை வந்துட்டு ஒரு பெரிய கோடாரி எடுத்து வெட்டிட்டான். வெட்டினோடனே அவர் வந்து அந்த இடத்துல இறந்துட்டார். இறந்ததும் வெட்டி போட்டுட்டு போன உடனே அவர் வந்து ஒரு அரை உயிராக இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, நீ இப்போ அவன் சொல்கிறான், நான் விட்டுட்டேன், இது வந்து நான் எப்படினாலும் மறைச்சி இதை வாழ்ந்துருவேன், யாருக்குமே தெரியாமல் நான் வாழ்ந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்கிறான். அதுக்கு அவன் சொல்கிறான், சாகிற மாதிரி இருக்கிறவன் சொல்கிறான், இல்லை கண்டிப்பாக வந்து நீ மாட்டுவ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நல்ல பௌர்ணமி நிலவு இருந்திருக்கு. அந்த நிலாவை பார்த்து சொல்லியிருந்திருக்கான், நிலவே நீ தான் சாட்சி நான் இறந்து போகிறதுக்கு, இவன் என்னை கொன்னான் அப்படின்னு சொல்கிறதுக்கு, நிலவே நீ தான் சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு நிலாக்கிட்ட சொல்லிட்டு அதோட இறந்துட்டான். அதுக்கப்புறம் இவன் வந்து நம்மளை வந்து கண்டுபிடிச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஊரை காலி பண்ணி பக்கத்து ஊருக்கு போயிடுறான். அப்புறம் இவங்க அந்த பிள்ளைங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அந்த அம்மா வேலைக்கு போயிட்டு அந்த குழந்தைங்கள்லாம் பார்த்துட்ருக்காங்க. யார் இந்த மாதிரி பண்ணா அப்படின்னு கடைசி வரைக்கும் தெரியாமே போயிடுச்சு. அப்போ ஒரு நாள் வந்து அவனுக்கு கல்யாணம் முடியுது. கல்யாணம் முடிஞ்ச உடனே அன்றைக்கி நைட்டு வெளியில் அப்போல்லாம் வந்து இந்த கயிறு கட்டில் போட்டு தானே படுத்திருப்பாங்க. அந்த மாதிரி வெளியில் கயிறு கட்டில் போட்டு அவனோட ஒய்ஃபும் அவனும் படுத்திருக்காங்க. அப்போ வந்துட்டு அவன் வந்து இப்படி மல்லாக்க படுத்திருக்கும்போது மேலே அந்த நிலா இருக்குது. அந்த நிலாவை பார்த்து அவன் சொன்னான் இல்லையா, இறந்து போகிறப்ப நிலவே நீ தான் சாட்சி அப்படின்னு சொன்னான் இல்லையா, அந்த இது அவனுக்கு ஞாபகம் வந்துடுச்சு. ஞாபகம் வரும்போது அந்த நிலாவை பார்த்து அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். சிரித்த உடனே அவன் பக்கத்தில் இருக்கிற மனைவி வந்துட்டு, என்னங்க திடீர்னு ஏன் சிரிக்கிறீங்க, ஏன் இப்போ சிரிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அவன் வந்துட்டு இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக சமாளித்து பார்த்தான். ஆனால் அவள் விடுற மாதிரி கிடையாது. இப்போ எதுக்கு சிரிச்சிங்கன்னு சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கோவப்பட்டு கேட்ட உடனே அவன் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி நான் ஒருத்தரை வந்து கொலை பண்ணிட்டேன். அவன் வந்து சாகும்போது வந்து இந்த நிலவே சாட்சின்னு சொல்லிட்டு செத்தான். அதான் இப்போ நினச்ச சிரிப்பு வந்துருச்சு. இப்போ வரைக்கும் அந்த நிலா வந்து அவனுக்கு சாட்சி சொல்கிறதுக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்கிறான். சொன்ன உடனே அதை கேட்டு அந்த மனைவி வந்து ரொம்ப ஆகிட்டா. என்ன நம்ம ஒரு கொலகாரனை தான் நம்ம கல்யாணம் முடிச்சோமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அமைதியாகவே இருந்துட்டு காலையில் எழுந்திரிச்சு போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொல்லிட்டா, இந்த மாதிரி என்னோடய கணவர் வந்து ஒருத்தரை கொலை பண்ணியிருக்காரு இந்த ஊரில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நடந்த கதையெல்லாம் அவள் போய் சொல்லிட்டா. சொன்ன உடனே அவங்க போலீஸ்லாம் வந்துட்டு இவனை அரெஸ்ட் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. இதிலேருந்து என்ன தெரியுது, நிலவே சாட்சின்னு சொல்லிட்டு சொன்னான். பட் நிலா வந்து சாட்சி சொல்லாது அப்படின்னா அவனுக்கு ஒரு இது. ஆனால் நிலா வந்து சாட்சி சொல்லிடுச்சு பார்த்தீங்களா. இதாங்க கதையோட எண்ட்டு. ஓகே, பாய் பாய். இந்த கதை பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய்.